அவங்கதான் சிரிக்கிறாங்க. எம்மா என்ன அம்மா எங்கம்மா வந்துட்டா எம்மா கோழி கட்டி பிச்சு வச்சானோ இருக்கிறேன் என்னம்மா என்னமாச்சு ஐசி கிடாக்கி போய் அப்படி இருப்போம். ஐசி கிடாக் தாடி நீங்க வாடி நேரத்துலயே ஓட மாட்டாங்க. என்னமா வரைக்கும் இப்பதான் வைக்க கட்டு சுத்துற ஆளு வாயா தாரா என்ன ஆமா பொண்ணா பொண்ணு அப்படியே வரும் ஒரே புளிக்கு மாதிரி மத்தக்காரா மத்தக்காராய் இந்தா என்ன எதுக்கு நின்னுங்க ஒன்றும் புரியல என்னன்னு சொல்லு. ஆமா அதுக்குதான் நீ பொண்ணு கட்டின ஊருக்கே நான் வந்து வரமாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் நீட்டா முடிச்சுடுற. அப்புறம் வெளியில வந்து ஒரு பொண்ணா பிறந்த அடக்க ஆச்சாரம் ஆமா இந்த மாதிரி அருமையா இருக்கா எப்படி கேளு எப்படி இந்த ஊரே பார்த்து ஒரு பார்த்து குத்துறாத. சரி ஓ இந்த கண்டா எங்க சொல்லுவா ஓ இது எங்க சொல்லுவீங்க இப்ப சொருவலாம் தான் பாக்குற. அதுக்கு தான் 5 மணிக்கே வந்துருப்பீங்க. 5:30 மணிக்கெல்லாம் ஆளு அட்லான்ஸ் போட்டு இப்ப வந்து எப்பா நான் அவ்வளவு அழகா இருக்கிறேன்ல. ஆமா எனக்கு யாராவது ஒரு ஆள் பாட சந்திரன் லோல் போட்டு தான் இருக்கீங்க. ஆனா அங்க வந்ததான் தெரியும் யார் யார மாட்டேங்கிறாங்க. சரி என்ன ஐயா சித்தாப்பா சித்தா ஏன் வந்து விசி பொண்ணா போறதால ஒரு அறிவு இருக்கணும். 5 இருந்தாலும் அவசரம் கூடாதுன்னு 10 இருந்தாலும் பதாசம் கூடாதுன்னு சபைக்கு வந்து ஒரு அலங்கலமா நிற்க இப்படி முடியும். இருங்க இருங்க இப்பதான் ஒரு கொத்தாடு பூசு மட்டமாக இருக்கு. பாரு பாரு அடக்கமா இருக்கு. கட்டா ஏ விச்சிக்கு பார்த்து பதமா சொல்லுவோம். சொல்லிட்டியா சித்தாப்பா சித்தாப்பா ஐயா சித்தாப்பா சித்தாப்பா நீ செத்த வந்து நக்க செத்த வந்து என் கதையை கேளப்பா.
நீ போயிட்டு எல்லாம் உனக்கு மரியாதை கேட்டு ஆமா ஐயோ நீ தான் போயிட்டு சித்தமா என் கதையை வந்து செத்த கேளுப்பா நீ போய் அப்புறம் கண்ணாடி அனுப்பு முன்னாடி என்ன காலைல காசு வாங்கல சும்மா வாங்க கூப்பிடு பருத்தி எடுக்கையில ஆளுதோட வேலை கிடையாது ஒரு அவரு அப்படித்தான் இருப்பாரு அப்பா வந்து இப்படி எதுக்கு வந்த இவ்வளவு வேகமா ஓடியாரியா எதுக்கு வந்த அரும்பு எங்க எடுக்கிறேன் எதுக்கு என்ன குறை வச்சேன் ஒழுகுது என்னம்மா உனக்கு குறை வச்சுக்கிறேன் பொண்ணா பிறந்து கட்டி கொடுத்திய என்ன ஊர்லமா என்ன குறையாந்தாலும் சித்தப்பா நான் இருக்கிறேன் உன் குறைய என்கிட்ட சொல்லுமா உன் குறைய கட்டி கொடுத்து இடத்துலப்பா என்னமா பண்ணா அவன் முன்னாடியா என் பொண்ண கலங்காத வளர்த்தேன் நகை போட்டு அவன் குச்சி புட்டு குச்சிட்டு வந்து தினம் குடிக்கிறான் அவன் குச்சிட்டு வந்து வாழ முடியாது அதுக்கடைக்கு வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அரிசிகடாசி வந்து நீ பாத்துக்கிறியா கடாச்சிட்டு வந்துரு அரிசிகடாசிட்டா என்கிட்ட வந்துருமா நான் அரிசிகடாசின்னு வந்து அவசியமே கிடையாது பூராச்சி அவனை கைடின்னு விட்டுட்டான் ஆமாப்பா அதனால அவன்கிட்ட போய் வாழ்ற மாதிரி ஐடியா இல்ல அதனால நீ ஆள் பார்த்து விடுங்க இந்த மாப்பிள்ள அப்படி இல்லாட்டாலும் சேர்த்தான் ஏமா அந்த தாளக்காரனை கொடுக்கலாமா யாரும் வேணாம் எனக்கு வந்து நாத்தனார் இருக்கக்கூடாது மாமியார் இருக்கக்கூடாது ஓரத்தி இருக்கக்கூடாது மூத்தார் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆளா பாரு மூணு கூட இருக்கக்கூடாது ஆமா ஆமா நான் போனா நான் பீவாளம் தொப்புல பொங்கி திட்டாங்க பசங்க எம்மா நான் இப்படி மாப்பிள்ளை எங்கம்மா தேடுவேன் எங்கம்மா போய் தேடுவேன் நானு மாமனார் இருக்கக்கூடாது மாமியார் இருக்கக்கூடாது யாரா மத்தலக்காரர் நம்ம கிட்ட எந்த நேரம் அவங்க எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்னமா பண்ணுவாங்க ஐயோ அங்க போன இடத்துல தான் கொடுமை நடந்து போச்சு ஆமா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன பண்ணுவாங்க
வாரிங்க 5 படி அப்படி எடுத்துட்டு தாலி எடுத்துட்டு எங்கடி போவேன் கொண்டாடி வந்த போவேன் எங்க போவேன் தாலி எடுத்துட்டு எங்க போவேன் அம்மா நம்ம இது வீட்டுல மோட்டர் காயில் போச்சு ஆம்படா செத்து நீ எதுக்கிட்டு மட்டும் கிடக்கணும் பூமியில மறுபடியும் மரம் போட்டது அப்படி ஏமா இவ்வளவு பேரும் சாவணும் மூத்தார் சாவணும் ஆம்பளை சாவணும் நாத்தனா சாவணும் ஓரத்தி சாவணும் மாமனார் மாமியார் சாவணும் இவங்களாம் செத்துட்டா பிறகு உனக்கு அங்க இன்னொரு வேலை கிடக்குது இவங்க எல்லாம் நல்லா இருந்தா தானே நம்ம கட்டி போனவரை வச்சுக்கின்னு ஒழுங்கா குடுத்தனம் பண்ண முடியும் இவங்களாம் இவரு ஒரு தப்பு செய்யறாரு நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க அடக்குறாங்களா பரவாயில்ல ஆம்படி அடிச்சு தேடி ஒரு காய் அதை வந்து சொல்ற போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால இவங்க போய் சொன்ன உடனே அவன் இன்னும் 2 ஏறி போகுது போட்டாலும் போட்டாங்க இந்த அத்தை காட்சி எப்போ போன காலத்துல 2000 சேர்த்து போட்டாங்க அத்தை இருக்குது தான் போட்ட உடனே அவன் எடுத்துக்கிட்டு நேரா சேல் டாக்ஸ் வரைக்கும் தான் போறான் அப்ப கூட இங்க நிக்க மாட்டான் உலக வங்க காய்ச்சி தர மாட்டான் அரிசி வங்க காய்ச்சி தர மாட்டான் மூக்குத்தி கேட்டான் பாசமா போய் மூக்குத்தி கேட்டான் புரோசனம் கிடையாது அவங்களாம் ஏன் மூக்க புடிச்சு கடிக்க வந்தான் கையே கேட்ட கையில வலையில கேட்டான் கடிச்சுட்டான் உன்னை பிடிச்சி கடிச்சுட்டான் அம்மா ஓ மூக்கிய கடிச்சான் நான் இருக்கின்ற ஒரு கூட பண்ணான் ஏன்னா என் மூக்க கச்சாரு என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லி இருந்தா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லி இருந்தா கூலி உனக்கு 6 நல்லா இருக்கணும் ஒரு எண்ணம் இருக்குது இதெல்லாம் யாரும் கேட்கல அவன் அங்க வச்சுன்னா எப்பா ஒன்னே ஒண்ணுதான் எப்பா கேட்டான் அதுவும் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன காரணம் இருந்தப்பா சத்தியமா காசு போட்டு அதனால ஒரே ஒரு ஆள் தான் நல்லா இருக்கணும் காலைப்படி நெல்லி குத்தி பேரு செத்து கல்லாம்படியா மட்டும் நல்லா இருக்கணும் போய் அங்க போய் அவர்கிட்ட போய் கால சிறுகறி பச்சாங்க ஆம்பியா எதுக்கு தெரியுமா ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணா எங்க மாமா ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க ஒரு சாக்கெட் கேட்டா 9 சாக்கெட் வாங்கி கொடுப்பாங்க ஒரு பாடி கேட்டா 9 பாடி வாங்கி கொடுப்பாங்க ஒரு தடவை வீட்டு கேட்டா 9 தடவை வீட்டு போவாரு இந்த கம்ப்ளைண்ட் போல நம்ம தலையில சுத்திக்கலாம் யாரு கேளு தலையில சுத்தாதான் முடி நிக்கும் இந்த மாதிரி தொங்க விட்டு சுத்தினா இப்படி கைட்டு
எங்க இதுக்கு ரெண்டு மல்லக்குதிரை தரையின தட்டுல வரான் கோட்டர்ல கூட வரான் ஆஞ்சு நான் அப்போ வரான் எங்க போயிட்டாலும் நல்ல குதிரை வர மாட்டான் கட்டையால் அடிக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஆமா நேரம் ஆச்சு நான் அருகாமையில் தானே இருக்கிறேன் ஆமா ஒரு காவலக்காரன் நாய் என்ன ஒரு வார்த்தை ஆமா கூட்டு இருக்கலாம் எங்க அம்மா என்ன கூப்பிட மாட்டேன் தானே அது அம்மா ஆமா காவல்காரன் காவல்காரி சரி வீணான வார்த்தைகள் போனால் போகட்டும் சபைய பார்த்தால் எப்படி லட்சுமி கலாச்சாரம் எப்படி மங்கையோ திருவைப்பாரா மங்கையோ திருவைப்பாரா பாம்படி முடினலே தேடா இங்கே சரிசபம் மேரும் ரிசபரும் தன்னை காக்கும் மங்களத்துமை சமேச பாத சாரிய நடந்தார் என்றோ எப்படி ஒரு தினத்திலே பார்த்தால் எப்படி ஏழையானது நீர் எழுத வேண்டும் என்று எப்படி குளக்கரைக்கு சென்றது அப்போது பார்த்தால் அந்த குளக்கரையில் இருந்த முதலையானது ஏழையின் தும்பிக்கையை பற்றி கொண்டது அப்போது பார்த்தால் ஏனை இலக்க முதல இலக்க சில காலமாக இழுத்துக் கொண்டு இருந்தது அப்போது பார்த்தால் ஏனைக்கானது இழுக்க முடியவில்லை அப்ப நினைத்ததா யாரு ஏழுமலையான் வெங்கடேச பெருமாள் ஆதிமுள்ள பொருளே என்னை எனக்கு காட்சி தர வேண்டும் என்று சொன்னதாம் அப்போது பார்த்தால் ஆதிமுள்ள பொருளான பட்டவர் கையில சக்கரம் இருக்கிறார் பார்க்க கிடையாது தங்கி இருக்கிற பார்க்க கிடையாது எப்படி மார்பிலே தங்கக்கூடிய மகாலட்சுமி இருக்கிறார பார்க்க கிடையாது அங்கிருந்து எனக்கு காட்சி தர வேண்டும் என்று அங்கிருந்து பாதசாரியா நடந்து வந்தாரு அவர் யார் யாரு ஆதிமூல பொருள் அவர் மார்பிள தங்கக்கூடிய ஆள் யார் மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி போன்ற வந்தேனே அம்மா யாரு என்னாட்ட சேர்ந்தவர் கல்யாணம் ஆச்சா ஆக்கலையா தெரியுமா நீ யாரு எங்க இருந்து வந்த எத்தனை பேர் வச்சிருந்தா என்னது எத்தனை பேர் வச்சிருந்தா ஊர்ல எத்தனை பேர் கழிச்சா சாவுதாப்பா போன வருஷம் ரேட்டுனா இந்த வருஷம் ரேட்டுனா என்ன பார்த்தா ராஜியா அது விளக்கமா சொல்லுமா என்ன ஆச்சுட்டீங்க என் மேல கை வச்சுட்டீங்க ஏம்மா நான் யாருன்னு உனக்கு ஆள் தெரியாது நான் ஆசாரங்கத்துல பெரிய ரவுடி ஆசாரங்கத்துல வந்து என் பேரை கேட்டு அவன் கட்டையை முடிக்கணும் வந்து கட்டினாங்க எனக்கு வண்டியா அது போய் வரது காட்டி கொஞ்சம் கேப்ல பார்த்தன பூச மாத்து ஒரு கட்டைய ஏத்தனியா போய் சேர்ந்து இன்னும் வெளுத்துருவான் உங்க மாமியா ஊரா இருந்தாலும் மானத்தை இருக்காது ஏன்னு இன்னோட போட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உங்க மாமியா ஊரு இன்னும் 4-5 பார்வை வச்சுக்கிறேன் நிறைய வாங்கி வச்சுக்கிறேன் உங்க மாமியா எங்க அண்ணன் ஆசிரமத்தில் மத்திய ஏத்த மாட்டாரு ஆயுத பூஜை வந்தா மெட்ராஸ் சென்னை பட்டணம் கிளம்பிடுவார் எதுக்கு ஆயுத பூஜை வரதுக்கு முதல் நாளே கிளம்பிடுவார் அது கூட அம்பத்தூருக்கு தான் போவார் அங்கதான் கம்பெனி நிறைய இருக்குது என்ன கம்பெனி படைக்க அவங்க பூரா பொறி கொடுப்பாங்க ஆமா அதை வாங்கி எடுத்துட்டு மறுநாள் வந்தாருன்னா இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எங்க அண்ணன் அந்த மூட்டையை தூக்கி வருவாரு போரு எப்படின்னா 5 கிலோ பொறி மூட்டையை முட்டி போட்டு தூக்கி மேல வைப்பாரு இருட்ட விடவா என்ன பார்த்தா என்ன பொண்ணுல பார்த்த கீழே பொங்கட்ட உதவான கம்மி இந்த மாதிரி ஆளா இருந்தா இந்த மாதிரி இந்த பொம்பளை அடிச்சிருந்தேன்னா நேரா வெறும் போவேன் பங்கு கடைக்கு போவேன் 5 ரூபாய் வெள்ளத்தை வாங்குவேன் தண்ணியில போட்டு கரைப்பேன் அப்படியே பட்டுட்டு குடிப்பேன் அப்படியே செத்து போவேன்டா 5 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்குவேன் தண்ணியில கரைப்பேன் மொடமொண்டு குடிப்பேன் அப்படியே செத்து போவேன்டா. இது வெளியில சொல்லாத கொல்லாத விஷம் கத்துக்கு போறாங்க பொம்பளை கையில அப்படி இல்லைன்னு வச்சுக்க நேரா கடைக்கு அந்த கடைக்காரிகிட்ட போவேன் 2 வாழைப்பழத்தை வாங்குவேன் பக்கு தோலை ஊற்றி சாப்பிடுவேன் அப்படியே செத்து போவேன். போய் எங்க ட்ரெயின் உள்ள போறா அடிச்சா ஒரு வருஷத்துக்கு என்ன தேடி குடிச்சா
வணக்கண்ணே. ஆ, வணக்கம். சரிண்ணே. ஆ. வீணாத வார்த்தைகள் போனா போகட்டும். ஆமா ஆமா மீன் குழம்பு இன்னைக்கு வேணாம் அமாவாசை. ஏண்ணே? ஆமா ஆமா அதான் சாம்பார் அது கிடையாது. வீணான நம்ம பேசக்கூடிய வீணாத வார்த்தைகள் போனால் போகட்டும். போகட்டும். இப்ப பார்த்தா ஆ. இந்த சபையை நாடி ஆ. ஒரு பெண்ணாக தோற்றம் அளித்து வந்தேனே. ஆ. அம்மா யாரு? ஆ. என்னாட்ட சேர்ந்தவன் சேர்ந்தவங்க தெரியுமா? விளக்கம் எனக்கா தெரியாது அம்மா. நான் சொல்றவா? ஐயோ 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 10 நாளா உங்களை போன் போட்டு வர வைக்கப்பட்ட பாடு அம்மா. புடிச்சிக்கலாம் உங்களை. உங்களுக்கு போன் நம்பர் கிடைச்சால் எவன் கண்டுபிடிச்சானோ வரணும்னா வரீங்களா? கிளம்பிட்டீங்களா கிளம்பலையா? கிளம்பிட்டீங்களா கிளம்பலையா? கிளம்பிட்டீங்களா கிளம்பலையா? நீங்க தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர்பு எனக்கு வெளியில் உள்ளார். சாயங்காலம் 6 மணிக்கு தான் போனானாவும் அது கூட திருவண்ணாமலைக்கு என்னன்னு வந்தாதான். சிங்கரப்பேட்டை அருகாமல் இருக்கக்கூடிய ஆமா. ஜவ்வாது மலையை சேர்ந்த ஆமா. அனுமன். அது தெரிய விஷயம். அது கிடையாது. நீயாவது அனுமன். ஆ. எங்ககிட்ட ஒரு பொறஞ்சாக்குதா ஆனாக இருந்து பெண்ணாக தோற்றம் அளித்து வந்தேனே. பெண்ணாக தோற்றமளித்து வந்தீங்களே. அம்மா யாரு? இங்க வந்தீங்களே. ஆமா. யார வச்சுக்கிறீங்க? எத்தனை பிள்ளை கழிச்சுக்கிறீங்க? போன வச்சு ரேட்டுன்னா இந்த வச்சு ரேட்டுன்னா சவுக்கலியா வேடி வேலையா பார்த்தா கரும்பு கொல்லி சவுக்கு தோப்பு போற மாதிரி இருக்கு. என் பாவம் சும்மா ஒரு கம்மில் போய் நேரம் என்னதா என்ன பார்த்தா கரும்பு தோப்புக்கு போற மாதிரி இருக்கு. மேல பிடிச்சிருவேன். மேல பிடிச்சா அப்புறம் கீழே பிடிப்பா. போன வச்சு ரேட்டு நான் கரும்பு கலை வாட்டிருக்கேன். இந்த வச்சு சவுக்கு வலி சத்து பேரா போனா எவ்வளோ அதுதான் கேட்டா. டைட் வாங்கி உன் பேர் என்ன ஊருன்னு விளக்கம் சொல்லுவா. திருப்பார் கடல் தண்ணியிலே அயல்ராணி ஐவேந்திரி எப்படி இந்திராணி இந்திராணி ஐவேந்திரி ஐவந்திரி என்று தாங்கள் தான் எப்படி தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவந்தனுக்கு பாரியாக விளங்கி வரக்கூடிய ஆமா கடலிலே பிறந்த திருப்பார்களிலே பிறந்த தாங்கள் தான் இந்திராணி அம்மன். ஆமாம். யார் அழைப்பு எதுக்கு அழைப்பு இன்னத்துக்கு வந்த ஏன் வந்த இன்னத்துக்கு வந்த இப்போது பார்த்தால் தன் கணவராக வேண்டிய அழைப்பு போய் பார்க்கணும். ஆமா அதுக்கு எப்படி போனோம் எப்படி சொல்றவா?
இப்போது பார்த்தால் பார்த்தால் கணவராகப்பட்ட அழைப்பு அழைப்பு வந்திருக்கிறாரா? வந்துருக்காரு கேக்குறா. ஆமா. கேப்பா சொல்றாரா? இந்திராணி வந்திருக்காங்களா? இந்திராணி வந்திருக்காங்களோ? ஐயோ ஐயோ நீ பேசுறது அனைத்து ரெக்கார்ட் ஆயிருக்குது. எவ்வளவு வாங்கிக்கிற? 1 லட்சம். அதோட நல்லா சொல்லு. 1 லட்சம். சொல்லு. 1 லட்சம். நீ பாண்டில கையெழுத்து போட்டுக்கிற. ஆமா. பணம் எழுதி கொடுத்த கையெழுத்து போட்டுக்கிற. எவ்வளவு வாங்கிக்கிற? 1 லட்சம். பரவாயில்ல, நல்லா சொல்லு. 1 லட்சம். பரவாயில்ல, எனக்கு ஆதாரம் கிடைச்சு. நான் 1 லட்சம். எங்க மிருதக்காரர் 2 லட்சம். அவன் கோயிந்தாதான். அவன்கிட்ட 40,000 குடுத்துட்டு தான் கோயிந்தா போட்டுக்கிறான் 4 வருஷமா. நான் 20,000 வாங்கிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணாத கொடுமை பண்றேன். போடா. எவன் எவன் வருதுன்னா கத்திரியா கோழி காவல் நிக்கிற மாதிரி அதே இது மாதிரி வச்சுன்னா ஒரு ஆள் வரமாட்டாங்க. மன்னவர் சாமான் எப்படி? மன்னவர் எப்படி இருக்க? மன்னவர் சாமா எப்படி சொல்லி இருக்குது. நம்ம வீடு வந்துக்குது. இல்ல மேல சீனி கூட இந்திராணி வந்திருந்தா வந்து விட்டாரா? போய் போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆமா, அந்த பொட்டி ஆடுறாரு, அவரை கூட கல்யாணம் பண்ணிக்கிறான். என்ன பண்றது? அப்படியே வேறப்பா ஆடுறாரு. அவன் உடங்குற மரம் நல்லா புது வீட்டுக்கு பூஜை வைக்கிற திருஷ்டி போகும்போது அழகாங்க 32 லட்சம் நீங்க என்னுடைய மனைவி இந்திராணி தெரிஞ்சுக்க பின்னால நீ என்ன பண்ற? உங்களுக்கு அது வந்து முன்னாடி வருது. உங்களுக்கு வந்து அது முன்னாடி வருது. அது எனக்கு வந்து பின்னாடி வருது. தவறா நினைக்காமா? உன் வீட்டு கோட்டா எங்க இது மாட்டு கோட்டா? வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி தான் இருக்கு. அங்கதானே எனக்கு வேலை. ஆமா, அதான் நம்ம வேலை. மன்னாதி மன்னர் போற்றோம். மன்னாதி மன்னர் போற்றோம் மகுடமுடி தரித்த நாதா. மன்னாதி மன்னருக்கெல்லாம் மகுடமோ தரித்த நாதா. உன்னாதை நானும் கொண்டேன், என்னாதை நீயும் கொண்டாய்.
பார்த்தா மல்லிகை முல்லிகை உங்க மந்தாரம் சொல்லக்கூடிய அனைத்து மலர்களும் கொண்டு வந்து ஒரு பாதத்துல வைத்து பணிஞ்சிருக்கேன் மன்னவா. ஆமா மிகவும் சந்தோஷம். ஆமா ஒரு வார்த்தை என்ன ஒண்ணு இந்த ஒன்பது உடங்கேளு கேக்குறவா? சரி எப்படி இந்த தினத்திலே பார்த்தால் என்ன மனவழித்த காரணம் என்ன? நானும் கேக்குறேன். ஆமா அடி அடுத்த பீமர் தான் சொல்லுங்க. யாதொரு குறையும் நமக்கு கிடையாது. ஆசுரர் பழன்பேல் மேலே கிடையாது. இதுவரையிலும் அந்த தமிழ் கடவுளை விளங்கக்கூடிய அனுமானங்கள் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவருடைய அருளால எந்த அசுரர் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எதனால ஏற்றத்திலிருந்து பழையன்றது கிடையாது கிடையாது. ஏன்னா கொண்டு கொடுத்துட்டீங்க. ஆமா மேல சொன்னா மேல சொந்தம், மேல முருகப்பெருமான் சொந்தம், கீழே ருத்ரவண்ணி என்று சொல்லக்கூடிய அவரு மரிமாமனுக்கு மரிமாவா. ஆமா பொண்ணு பேரு பொண்ணு பேரு மந்திரம் மந்திரமாக இருவருமாக வண்டியில வராதா உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பஸ்ல வரான்னு நான் வண்டியில தானே வருவாங்க. வந்தா கண்டாச்சி ஒரு ஐடியா கிளாஸ் பண்ணுவேன். ஒரு குத்து குத்துனா டூம் ஓடினான்னு உட்காந்தாரு. பரவாயில்ல போனா போகுது. அது பணம் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல. அப்படி இருந்து மாதிரி மேலே சொந்தம் ஒரு பையன் கூட கிடையாது. யாரும் ஆட முடியாது. யாரும் ஆட முடியாது. நாளைக்கு 12 மணிக்கு மேல நீ ஆட்டிக்கிட்டு தான் படுத்தணும். எங்க நாங்க கேண்டில் விசில் மாட்டாட்ட மாட்டோம். ஏ உங்க மாமியா ஒண்ணு பாக்குறேன். பின்னாடி 4 சிட்டி சுப்பிட்டு ஒரு அடி மகாராஜா சந்தோஷமா சத்தியமத்தியமாக இருக்க வேண்டும். ஆமா தேவேந்திரனும் இந்திராணியம் சத்தியமத்தியமா சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் சுற்றி வரக்கூடிய நாரத பெருந்தகாரர்